அவரோட எல்லா கனவும் நிஜமாகணும் அப்படின்னு த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு விவாகரத்தா அப்படின்னு கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு வெற்றி வசந்த் அவரும். ராதா ரவி அவரு அம்மா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு, வாங்க என்ன ஆச்சுக்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் அரசியலுக்கு வந்த சமயத்துல த்ரிஷா அவங்கள தேவையில்லாம இழுத்து நிறைய வம்பெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில த்ரிஷா அவங்க கிட்ட ஒரு முறை பேட்டி கேட்டப்ப த்ரிஷா அவங்க பேசும்போது விஜய் அவருடைய புதிய பயணத்துக்கு வாழ்த்துக்கள், அவரோட கனவுகள் எதுவா இருந்தாலும் எல்லாமே நிறைவேறணும், அவரு அதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு பேசின ஒரு வீடியோ இப்ப சமீபத்துல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம கொஞ்ச நாளா த்ரிஷா அவங்களையும் இந்த விவகாரத்துக்குள்ள எடுத்து அவங்களையும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவருடைய பிறந்த நாளப்ப அவங்களும் ஒரு புகைப்படத்தோட வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது இன்னுமே சர்ச்சையாச்சுன்னு சொல்லலாம். இன்னுமே அந்த வதந்திகள் விடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த வீடியோவை வைரல் ஆக்கி இதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல வெற்றி வசந்த் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க. அந்த பேட்டியில அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல அவர் பேசும்போது விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் வைரல் ஆனதை அவர் கண் முன்னாடி காண்பிச்சிருக்காங்க. எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க, ஊர் உலகம் என்ன பேசினா என்ன, நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும், யாரை பத்தியும் நாங்க கவலைப்படுறது கிடையாது, எங்க வீட்டுல அதாவது மாமனார் மாமியார் அவங்க கிட்ட கூட இப்படிப்பட்ட விஷயங்களை தான் கேட்டு பேசி சொல்லியிருக்காங்க. யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு எங்களை பத்தி தெரியும் இல்லையா, அதனால அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, ஆனா பாக்குறப்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாளைக்கு 7 லட்சம் சம்பாதிக்கிற அப்படின்லாம் பேசுறாங்க, ஆனா 2000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாம 2000 ரூபாய் உன்னால கொடுக்க முடியலன்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளின காலமெல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அவ்வளோலாம் நான் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னு வெற்றி வசந்த் அவரு ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர், பேசுறவங்களுக்கு என்ன வேலை, இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெற்றி வசந்த் அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. உனக்கு என்ன, உன் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறான், நீ சாப்பிட்டு இருக்கன்னு என்ன எல்லாரும் பேசுறீங்க, நீங்க எதுக்கு என்ன இப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணி பேசுறீங்க, நீங்க யாரு, நான் என் புருஷ காசுல சாப்பிடுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க இதெல்லாம் பேசாதீங்கன்னு பயங்கரமா திட்டி விட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இவர் பேசின வீடியோக்கள் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு, ராதா ரவி அவரு சமீபத்துல பிரஸ் மீட்ல பேசும்போது அம்மா அவங்க கிட்ட, ஏமா எந்த நாயை விட்டா என்ன புடிச்சா என்ன, உனக்கு எதுக்குமா ஊரு வம்பு, நீ எதுக்குமா இப்படி பேசுற, ஏன்னா நீ ரொம்ப அறிவானவள் அழகானவள், அதனாலதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன், நாய் நன்றி உள்ள ஜீவன் தான், அது என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ ஏமா வாயை விட்டு வம்ப விலைக்கு வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல அவர் பேசின விஷயங்கள் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அம்மா அவங்க ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, நல்ல பொண்ணு, அதனாலதான் நான் நேரடியா சொல்றேன், அவங்க ரொம்பவே அறிவானவங்க அழகானவங்க, அதனாலதான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு ராதா ரவி அவர் பேசியிருக்க வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அப்டேட்ஸ் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.